ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். த டே ஸ்டார்ட்ஸ் வித் அ குட் காஃபி. எல்லோரும் சௌக்கியமாக இருங்கோ. எல்லாருக்கும் நீங்கள் நல்ல பொழுது நல்லபடியாக விடியும், நல்லபடியாக முடியும். யாரும் கவலைப்பட வேண்டாம். பகவான் இருக்கார். அவர் சிலது நமக்கு கொடுத்தாலும் அது நல்லதுக்கு தான் கொடுப்பார். அப்புறம் சரியாயிடும் எல்லாம். அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் இன்றைக்கி அக்ஷய திருதியை எல்லாம் வெள்ளையிலேயே வைக்க சொல்லுவாள். ஸோ உங்களுக்கு என்னென்ன வெள்ளையில் கிடைக்கிறதோ உப்பு அது ஈஸியாக வாங்கிடலாம். அப்புறம் வெள்ளை தாமரை கிடச்சா ரொம்ப நல்லது, விசேஷம். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ, சம்பங்கி, வெள்ளையில் என்னென்ன கலர் பூ வருதோ அந்த வெள்ளைப்பூ எல்லாம். அப்புறம் பாயசம், கொஞ்சம் பால் பாயசம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், இதெல்லாம் பண்ணி அம்சை பண்ணிவிட்டு தாயாருக்கு தயார்படாதாக இருந்தால் வச்சு இதெல்லாம் பண்ணிவிட்டு அஷ்டலக்ஷ்மி சோஸ்திரம் சொல்லுங்கோ, லக்ஷ்மி சகசரநாமம் சொல்லுங்கோ. ஸோ எல்லாம் லக்ஷ்மி சம்மந்தப்பட்டதை இதுவாக சொன்னேன்னா இன்றைக்கி அக்ஷய திருதி அன்றைக்கி உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதுக்கப்புறம் முடிஞ்சவா ஏதாவது வாங்கிக்கோங்கோ, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சில்வர் காயினாவது வாங்கிக்கோங்கோ. ஆற்றுல நமக்கு கோல்டு காயினோ சில்வர் காயினோ இருந்ததுன்னா ஒரு வெள்ளி கப்பில் அதை போட்டு தாயார்கிட்ட வச்சுருங்கோ. தாயார்கிட்ட வச்சு நல்லா வேண்டிக்கோங்கோ. இந்த மாதிரி எல்லா வருஷமும் தொடர்ந்து எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு தாயாரை வேண்டிட்டு இதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் அம்சை பண்ணிவிட்டு வேண்டிட்டு எல்லாம் பண்ணுங்கோ. இன்றைக்கி எல்லாருக்கும் பெரியவாள் என் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. சின்னவாளுக்கு என்னோடய ஆசீர்வாதம். எல்லோரும் நல்லபடியாக வாங்கி பொருள்லாம் வாங்கி எல்லோரும் பூஜையெல்லாம் பண்ணி நன்னா கொண்டாடுங்கோ. அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் கொடுங்கோ, என்னென்ன பண்ணினேன் என்ன ஏதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் and support me always. Thanks a lot.